அன்னவயர் புதுவை அண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. எல்லாமல்ல திருவரங்கத்தானுடைய கிருபையினால் நாம் இந்த திருப்பாவையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சாயி டிவி பக்தர்களுக்கு வந்தனம் தெரிவித்து தொடர்கிறேன். ஒருத்தி மகனாய் பிறந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறை தருதியாகில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. யாருக்காக வளர்கிறான்? தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒருத்தி மகன் ஒருவன் தவம் செய்து 4 பிள்ளைகளை பெற்றான். ராமாயணத்திலே தசரதன் தவம் செய்து 4 பேரை பெற்றான். இங்கு 4 பேர் தவம் செய்து ஒருத்தனை பெற்றார்கள். வசுதேவர் தேவகி, அங்கே நந்தகோபன் யசோதை. கசியப மகரிஷியும் அதித்தியும் தான் வசுதேவர் தேவகியாக வந்தார்கள். துரோணன் வசுமதின்னு ஒரு தம்பதி. இந்த பாரதத்தில் வர துரோணாச்சாரியாரில் வேற துரோணன். அவள் பகவானை தியானம் பண்ணி தபஸ் பண்ணி உன்னை குழந்தையாக வளர்க்கணும்னா அதனால தான் அவள் நந்தகோபன் யசோதையாக வந்தா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரனா. ஏன் ஒருத்தின்னா தேவகி மகனாக பிறந்து யசோதை மகனாக வளர்ந்துன்னு எழுதலாம். எழுதியா கம்சங்காதில் விழுந்துருமாம். அதுக்காக தன்னை தான் இருக்கக்கூடிய இடத்தை பிருந்தாவனமாக வைத்திருப்பதால் கம்சன் இருக்கிறான் என்று ஆண்டாள் நாச்சியார் தியானித்து கிருஷ்ணனை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வது போல் எழுதுக. இதை நாம் உணர வேண்டும். துஷ்டர்கள் காதிலே விழக்கூடாது கிருஷ்ணனுடைய பெருமை. துஷ்டாள் மத்தியிலே நாம் இருக்கக்கூடாது. அதனால்தான் ஒருத்தி மகனாய், இந்த டெக்னிக்கல் டேர்ம் உபயோகப்படுத்தினா சில பேருக்கு புரியாது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய். இந்த கம்சன் இவனுக்கு முன்னால் இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன் எத்தனையோ பேர் இருந்தா வெற்றிக்காரர்கள் என்று நினைத்து கொண்டு இந்த இதில் இப்பொழுது எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், மனிதனாக பிறந்திருக்கிற நாம், நமக்கு இந்த மூளையை கொடுத்ததே அவன்தானே. நாம் எப்படி பகவானை விட ஒஸ்தின்னு சொல்கிறதா, இல்லை நான் தான் கண்டுபிடித்தேன் என்று சொல்வதா? நாம் தெரிந்து கொண்டோம்னு சொல்லணும். எல்லாரும் இப்பவும் தப்பு பண்ணுறான். நான் இதை கண்டுபிடிச்சேன், நான் இதை பண்ணேன், அதை பண்ணேங்கிறான். நீங்கள் என்ன விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சாலும் இந்த பூமியிலே இருப்பதை வைத்துத்தான் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியை ஏற்கனவே அதை படைச்சிருக்கான். உலகையும் படைத்து உம்மையும் படைத்தான் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்றோர் தெய்வம் நாடுகிறேன்னர்.
உலகையும் படைச்சு விட்டு நம்மளை படைச்சான். கொஞ்சம் யோசிங்க. ஹி ஹஸ் கவர்டு எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்டு. நாம் அதில் டிஸ்கவர்டு. டிஸ்கவரி சேனல் தான் வச்சுருக்கேன், இன்வென்ஷன் சேனல் கிடையாது. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நான் தெரிந்து கொள்ளலாம். நான் புதுசாக உன்னை உற்பத்தி பண்ணேன்னு யாராவது சொல்ல முடியுமோ? ஒத்துன்னு சொல்ல முடியாது. நம்ம எதையாவது ஒன்று உற்பத்தி பண்ணோம்னு நினச்சோம், நாம் தான் கண்டுபிடிச்சோம், நான் தான் இதை பண்ணேன்னு சொன்னால் அது ஏற்கனவே இங்கே இருக்கும்பா. ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்போ இந்த கம்சன் என்ன பண்ணான்? சகோதரி தேவகிட்ட அவ்வளோ பிரியமாக இருக்கான். மாப்பிள்ளை வசுதேவரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான். ஊர்வலம் போச்சு, அசரீர் பேசித்து. ஏ கம்சா, எந்த சகோதரி மீது இவ்வளோ பிரியம் வச்சு ஊர்வலம் விடுறையோ வயத்தில் பிறக்கிற 8வது குழந்தை யமன். உடனே தங்கச்சியை வெட்ட போனான். மாப்பிள்ளை சொன்னார், ஏன் வெட்ட போகிற? உன்னை என்ன காது கேட்கலையா? 8வது குழந்தை யமன். 8வது குழந்தை தானே, இதுக்கு என்ன அவசரம்? இப்போ தானே ஊர்வலமே போயின்ட்டுருக்கு. 8வது பிறந்தவொன்னே கொடுத்துட்றேன்னார். சரின்னார். அரண்மனையிலே வச்சுருக்கேன். நாரதர் போனார். நாராயணன், என்ன கம்சா உடம்பு இழைச்சி போயின்ட்டுருக்குன்னார். இன்னும் உமக்கு செய்தி தெரியாதா? பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? சுட சுட செய்தி படிக்கலையான்னு. இல்லை, நாங்கள்லாம் ஆறி போய் தான் படிக்கிறோம் அப்படின்னு. என்ன சமாச்சாரம்? இல்லை, 8வது குழந்தை யமன். ஓ, அப்போ என்ன பண்ண போகிறேன்? 8வது குழந்தைய வெட்ட போகிறேன்னா. உடனே நாரதர் சொன்னார், ஒரு சந்தேகம்னார். என்னன்னா, முதல் குழந்தையிலேருந்து எண்ணிட்டு வந்தால் கடைசி குழந்தை 8, கடைசியிலேருந்து எண்ணிட்டு போனால் முதல் குழந்தை 8, இதில் எது 8ன்னு கண்டேன்னார். இந்த சந்தேகம் ஒருத்தனுக்கு வந்தால் போகிறோம், ஊருக்கே வந்துடும். ஆமாம், மதுரை பஸ் ஸ்டாண்டில் நின்று திருச்சி பஸ்ஸெல்லாம் போலையாமேன்னு ஒருத்தன் கிளப்பி விட்டானா போகிறோம். போகிற பஸ்ஸே நின்று போயிடும். இதுக்கு பேர் தான் கிளப்பி விட்றதுன்னு பேர். நாரதர் கிளப்பி விட்டார். அப்போ எல்லாத்தையும் வெட்டுன்னார். ஜெயிலில் போட்டான். அதனால்தான் என்ன பண்ணார்? 6 குழந்தையை கொன்னான். 7வது அவதரிச்சா ஆதிசேஷன் கர்ப்பம் போய்விட்டது ரோகிணி வயத்துக்கு. பகவான் இப்போ சங்கு சக்கர கதாதாரியாக காட்சி அளித்தான். என்னை கொண்டு அக்கறையில் கொண்டு விடுன்னு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒளித்து. அப்போ கம்சனுக்கு பயந்தானா? இல்லை. நீங்கள் இங்கு தான் கவனிக்கணும். பின்னால் அதுக்கு விளக்கம் தரேன். தூணிலே பிறந்தான், உடனே ஆவிர்பவித்தான், வதம் செய்தான், ஆணைக்கு உதவினான். அப்படி இல்லாமல் கர்மத்தை ஏற்படுத்தி கொண்டு தானே உற்பத்தி செய்து கொண்டு ஓரிரவில் ஒரே ராத்திரி மாற்றிவிட்டான் அம்மா அப்பாவை. ஒருத்தன் கேட்டான், ஏன் அஷ்டமியில்? அதனால தான் அஷ்டமி நவமியை தேர்ந்தெடுத்தான். அஷ்டமி அன்னைக்கு ராத்திரி அவதரிக்கிறான். பொழுது பிடிஞ்சால் நவமி வந்துடும். அதனால் யாரும் ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் போய் பதிய மாட்டான் அஷ்டமி நவமி. அதை இன்றைக்கி பிரமாமாக கண்டுபிடிச்சிருக்கா. பூமிக்கு நடுவில் வருது, அந்த இடத்துல பூமி சூரிய சந்திராளுக்கு நடுவில் இப்படிலாம் இந்த கோணத்தில் வருது, இது கெட்டு போகும், அதனால் 9 நாழிகை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான்னு அஷ்டமி நவமி. அதைத்தான் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் சொன்னதை ஏற்கனவே சொல்லியிருக்கா. அப்போ நவமி என்றைக்கு போய் பதிய மாட்டான், தசமி ஆகிடும், 2 நாள் ஆகிடும். இதுக்குள்ளே இன்றைக்கி இப்படிங்கிறதுக்குள்ளே மாறுறான். பேப்பரில் பார்க்குறோம், மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ஆம்பளை குழந்தைய காணும்னு போடுறான். ஆம்பளை குழந்தைய எப்படி போச்சோ அங்கே இருக்கிறவா கொண்டு போய் மாற்றினா தானே, அது மாதிரி அங்கே இருக்கிறவனே மாற்றினான். இன்றைக்கி மழை பெஞ்சால் தண்டவாளம் பெறுறது, பாலம் உடையிறது. போன மாதம் கட்டின பாலம் இப்போ உடஞ்சுடுறது. அப்போ நன்னாவே கட்டினது நன்ன ஜெயில் பூட்டு உடையிறது எல்லாமே இங்கே தண்டவாளம் பெறுறது. இந்த காலத்திலே இப்படி நடக்குதுன்னா அப்போ நடக்காதா? அப்போ எலக்ட்ரிக் லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் ஆதிசேஷன் கொடை பிடிச்சானாம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். கூடவே இருக்கார் பகவான். அவன் பகவான்னா எல்லாத்தையும் நிர்வகிக்கிற சாதாரண திருடனே எல்லாத்தையும் நிர்வகித்து திருடுறாங்கிற போது உலகத்தையே படைச்சவன் உலகத்துக்கே திருடன். இவனுக்கு பண்ண தெரியாதா? நாய் குடலில் நறுநை தங்காது போலே சம்சாரிகள் கண்ணிமைப்பதற்கு முன்னால் எம்பெருமான் பிறந்த இடத்துல ஒரு ராத்திரி கூட தங்கவில்லை. ஆமாம், அவன் அங்கே போய்விட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒளித்துங்கிறதுக்கு என்ன பொருள்? இவர் அங்கே கொண்டு போய் வைக்கிறார். யசோதைக்கு கூட தெரியாது தனக்கு ஆண் குழந்தை பிறந்ததா பெண் குழந்தை பிறந்ததா என்று. கம்சனை ஏமாத்தினான். அந்த கம்சன் ஏன் அப்படி ஒருத்தி மகனாய்? அப்பொழுது அவளிடத்திலே முலைப்பால் குடிக்கவும் அவன் குடிப்பதற்கூட நேரம் இல்லாமல் யசோதை இடத்திலே வந்தான். ஒருத்தி மகனாய் பிறந்த குழந்தை மற்றொரு இடத்திலே முலைப்பால் குடிக்குமோ
எப்படி குடிக்கும் என்று கேட்கிறாள். அங்கிருந்து அவளுக்கு எப்படி சுரந்தது பால் என்று சொன்னார்கள். இவனை கொல்லவரே நூற்றி வரா பூதகி, அவளிடத்திலுமே பால் சுரந்தது. அப்போ வழக்கறிஞரை யசோதையிட்டு சுரக்காத உனக்கே கஷ்டம்னா. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கனைத்திளங்கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே. ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கேள் பொம்மநாட்டி பிள்ளையான் விட்டதுனால இல்லை பிரசவித்ததுனால பால் சுரக்கும்னு கிடையாது. இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு அவன் நினைச்சாதான் பால் சுரக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அவளுக்கு இங்கே ஒரு சுரப்பி வச்சுருக்கான், அந்த மாதிரி நினைச்சா அது சுரக்கிறதுக்கு. அதான் சுரத்தல்னு பேர். தான் உவந்து கொடுத்தல், அதுதான் தமிழ் அருமையான பதம், சுரத்தல். அப்போது யாரோ ஒத்தி பெற்றா ஆரோத்தி வளர்த்தான்னா 10 வயசு கழிச்சு அவர் தேவகிட்ட பால் குடித்தார். தேவகியை பார்த்த உடனே அப்புறமா எப்படி சார் கொடுத்தான்னு நமக்கே நட்டம். அவன் கொடுத்தா அவன் வாங்கிட்டான், இது ஒரு கஷ்டமா? அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு பால் 3 வயசுக்கும் கொடுத்தா நடந்தது. எல்லா குழந்தையும் கொடுத்தா நம்ம வளர்ந்தோம். நீங்கள் ரொம்ப பேர் இருந்துச்சுன்னா தாய்ப்பால் வார விழான்னு இப்போ கொண்டாட வேண்டியிருக்கு. தாய்ப்பால் கொடுக்கணும். பீரம் பேணி பாரம் தாங்கும்னா, பீர்னா ஸ்தன்யம். யார் தாயிடத்திலே பால் குடிக்கிறார்களோ வளர்கிறார்களோ அவர்களுக்கு தான் தைரியம் வரும். இந்த காலத்தில் ஏன் தைரியம் இல்லை? எதை எடுத்தாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன், யாரை கேட்டாலும் டென்ஷனுங்கிற, என்னவோ கவலைங்கிற. ஏன் என்ன காரணம்னா தாய்ப்பாலே குடிக்கலை சரியா, கொஞ்ச காலம் கொடுக்குறா அப்புறம் விட்டுடுறா. தாய்ப்பால் குடித்தா தான் அவளுக்கு தெம்பு வரும், எதையும் எதிர்த்து நிற்கின்ற ஆற்றல் வரும். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் அச்சத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பிறந்த இடத்தில்தான் தங்கவில்லை என்றால் பூந்த இடத்திலும் அவன் தங்கவில்லை. காரணம் என்னவென்றால் அசுரர்கள் எல்லாரும் அவனுக்கு தொல்லை தருகிறார்கள். பூதகி போன்ற ராட்சசிகள் ஏன் தருகிறார்கள்? கொடுக்கிறான் ஒருவன். தற்கிலானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், கஞ்சன் கம்சன்கிற தமிழ கஞ்சன்கிற, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே தீங்கு நினைந்த கம்சன் பாருங்கோ. இந்த பொல்லாதவாள்லாம் இரண்யாட்டகன் ராவண கும்பர், இந்த பொல்லாதவாள்லாம் தாங்க இருந்த இடத்துலேருந்தே மற்றவாள் அனுப்புவான். அதுதான் இந்த காலத்தில் டெரரிஸ்ட்டுங்கிறவன் பண்ணுறான். அவன் இருந்த இடத்துலேருந்தே மற்றவாள் அனுப்புவான். அவன் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த உயிரில் பயம் இருக்கு. ஆமாம், கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமால். இந்த பொல்லாத்தனம் பண்ணுறவாளுக்கு எப்போவுமே பயம் இருக்கும், தாங்க மாட்டிடுவோம்னு. அதுக்காக தான் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தன்னை சார்ந்தவாளை ஒரு 100 பேரை தயார் பண்ணுவான், நீ போயிட்டு வா அப்படின்னு. அதனால் இவன் போய் இடைஞ்சல் பண்ணுவான். அன்றைக்கே பாருங்க, கண்ணுக்குட்டியாக வந்தான், ஜகடாசுரனாக வந்தான். கம்சனே வரல, கம்சனை தான் தேடின்னு போகிறான். அதுதான் இந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பொல்லாத்தனம் பண்ணுற டெரரிஸ்ட்டுங்கிறானே அவனோட அடியாட்களெல்லாம் அனுப்புவான். அவனெல்லாம் கொன்னதுக்கப்புறம் கடைசியாக போய் அவனை இருக்கிற இடத்துல போய் பிடிப்பான் போலீஸ்காரன். சிஐடி ரிப்போர்ட் வந்தவுடனே இந்த இடத்துல இருக்கான், அந்த இடத்துல இருக்கான்னு. இது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முதல்ல தலைவரே யாருன்னா கம்சன் தான். கிருஷ்ணாவதாரத்தில் அவன் இருக்கிற இடத்துக்கு தேடிக்கிட்டு போனார் கிருஷ்ணர். இது பாருங்கோ, அடியார்கள் எல்லாம் அவனை தேடிக்கிட்டு வரா, பகவான் பொல்லாதவளா தேடிக்கிட்டு போகிறான். ஏன்னா அடியார்களை காப்பாற்றுறதுக்கு. அன்றைக்கே பாருங்க, ராவணனை தேடிக்கிட்டு போனான். தென்னிலங்கை கோமானை செற்ற சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி நாளை ஆண்டாள் சென்ற பாசுரத்தில் பார்த்தோமே, அதைத்தான் இப்போது சொல்லுகிறார்கள். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, நெருப்பென்ன நின்றவன் அவன். பூதனை போன்ற ராட்சசிகள் அனுப்புகிறான். பூதனையை முதல்ல அனுப்பிச்சான். 30 நாளைக்குள்ளே குழந்தை பிறந்தைய கொண்டுட்டுவான். அவன் அழகான பெண் வேஷம் போட்டுன்னு வந்தானான். இவனுக்கு பாலை கொடுத்துட்டு கொண்டுள்ளாம்னு. இவன் ஏற்கனவே அழகான வேஷம் போட்டு எல்லாருக்கும் அமிர்தம் தரேன்னு ஏமாத்தினவன்னு இவளுக்கு தெரியாதாம். அஞ்சுவை அமுதமன்று ஈந்தானை திருவள்ளி கேணி கண்டேனேன்னர். இவன் ஏற்கனவே பெண் வேஷம் போட்டு ஏமாத்தினவனே, இவனை பெண் வேஷம் போட்டு ஏமாத்துறேன், அழகான பெண்ணாக ஏமாத்துறேன்னு ஒத்தி வரானாம். என்ன பண்ணாம், அவள் பாலை கொடுக்குறானாம். பாலை கொடுக்கறதுனால என்னாச்சு, பாலை குடிக்கிறேன்னு விஷத்தை கொடுத்தாவ. அதனால என்ன பண்ணா, உசுரை குடித்தான். நீங்கள் இவன் உயிரை குடிக்கணும்னு வந்தால் அவன் உயிரை குடித்தான். நாம் என்ன நினைக்கிறோமோ அதான் எதிராளி நினைப்பான்.
இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அன்பாக பார்க்குறோம், வாங்க சார் சௌக்கியமா அப்படின்னு கேட்குறோம், அவர் வாங்க அப்படிங்கிற. நீங்கள் ஒருத்தரை பார்த்து என்ன ஏன் இங்கே நின்றுட்டே இருக்க அப்படின்னா, ஏன் இங்கே நிற்கப்படாதா அப்படிமா அவன். நம்ம கேட்குற துவனி தானே, நம்ம கேட்குற விதம் என்ன இங்கே நின்றுருக்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அன்பாக கேட்டால் அவனும் அன்பாக பதில் சொல்லுவான். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய நினைவு தானே எதிராளிகிட்டேருந்து வெளியில் வருது. அதனால் பூதைக்கு வந்து பாலை கொடுக்கணும்னு நல்ல விதமாக கொடுத்தா குடிப்பான், யசோதை கொடுத்தா. அவன் விஷப்பாலை கொடுக்கணும்னு கொடுத்தான். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறா. தான் சிறிது காலத்திலே பட்ட போதே பாடுபட்ட போது அறியாதது போல இருந்து நடத்தினான் பாலபருவத்திலிருந்து. பூதகி அது பாலலீலை, பாலபருவத்திலிருந்தே லீலையை செய்தவன், குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே லீலையை செய்தவன் கிருஷ்ணாவதாரத்தில் அங்கேருந்து. ஆமாம், அந்த பூதனைய பால சரித்திரம் ஜெயதேவர் அஷ்டபதியில் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். நெருப்பென நின்ற நெடுமால் அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. நாங்கள் உன்னுடைய திருத்தக்க செல்வம் பிராட்டியோடு ஆசைப்பட்டத்தக்க உன்னை காண வந்திருக்கிறோம். உன்னை பிரிந்து வாடும் நாங்கள் துக்கம் நீங்கி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து. இதில் 2 வியாக்கியானம். வருத்தம் எப்பொழுது போய்விட்டதோ மகிழ்ச்சி, வருத்தமும் போகணும், உண்மையான மகிழ்ச்சியும் வரணும். வருத்தம் போனது ஒரு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி அப்போ 2 சேர்ந்தால் மகிழ்ச்சி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கணும். அப்போ வருத்தம் போய்விட்டது, மகிழ்ச்சி நமக்கு 2 பங்கு. வருத்தம் போனது ஒரு மகிழ்ச்சி, இயல்பாக வரக்கூடிய மகிழ்ச்சி. மகிழ்ந்துடுவோம், நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உன்னை வந்து அடைந்தால்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. நீ கம்சாதிகளை தேடி கொண்டு போனாய், ஆனால் நீ கவலைப்படாதே. பூதகி வந்தாள், ஒருத்தி வந்தாள் சனியாக. நாங்கள் இங்கு பல பெண்கள் வந்திருக்கிறோம், ஆயர் சிறுமியர், நாங்கள் இன்னொன்று சிறுமிகள். நீ அதனால் அப்படித்தான் வந்து விட்டோமோ என்று எண்ணிவிடாதே. நாங்கள் வந்திருக்கிறோம் மகிழ்ந்து, மகிழ்ந்து என்று மகிழ்ந்திடுவோம் என்று பொருள் கொள்ள வேண்டும். நாங்கள் மகிழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து உன்னை அர்த்தித்து வந்தோம். அர்ச்சனை, உன்னை அர்ச்சனை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். உன்னுடைய பெருமையை சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். நீ ஏதோ குட்டி கிருஷ்ணனாக இருக்கிறாய் அல்லது வளர்ந்த கிருஷ்ணனாக இருக்கிறாய், ராஜாவாக இருக்கிறாய், எப்படி இருந்தால் என்ன, நீ சிம்மாசனத்திலே இருப்பவனாயிருந்தாலும் நீ அவதரித்த காலத்திலிருந்து என்ன லீலை செய்தாய் அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உன்னை ஸ்தோத்திரம் செய்கிறோம். நீ உலகத்தை அளந்தபொழுது என்ன செய்தாய், ராமனாக வந்தபொழுது என்ன செய்தாய், இப்படியெல்லாம் நீ ஒரு அவதாரம், நரசிம்மாவதாரம் எடுத்து எப்படி வந்தாய், இப்படி நாங்கள் ஒன்றனையும் அரிச்சித்து உன்னை நாங்கள் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். நீதான் எங்களுக்கு எல்லாம் என்று. நாங்கள் மற்றவர்களைப் போல் அல்ல, கம்சாதிகளைப் போல் அல்ல, நாங்கள் உன்னையே பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு என்ன வருத்தம், இன்னமும் உன்னை நாங்கள் அடைவை முடியவில்லையே. வந்து விட்டோம், உன் வாசலுக்கு வந்து விட்டோம், உன்னை தேடி வந்து விட்டோம், உன்னை கண்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், வருத்தம் தீர வேண்டும். நீ எப்பேற்பட்டவன், பக்தாளுக்கும் நடந்து போய் கிருபை செய்தவன். உன்னை தேடிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நீ சபரி போன்றவர்களை தேடிக்கொண்டு சென்றவன். நீ எதற்காக பட்டாபிஷேகத்தை வேண்டாம் என்று உதறினாய்? ரிஷிகள் காத்து கொண்டிருந்தார்கள். விராதன் கவந்தன் போன்றவர்களுக்கு சாப மோச்சனம் கொடுக்க வேண்டும், சபரிக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று நீ ராமனாக வந்தாய். அதைத்தான் சொன்னோம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்றால் என்ன பொருள்? ராவண சம்ஹாரத்துக்கு மட்டுமாக நீ நடந்து போகவில்லையே, அங்கு கானகத்தில் இருக்கக்கூடிய பக்தாளை காக்க வேண்டும் என்பதற்காகவே நீ நடந்து போனையே. நீ எல்லாரிடத்திலும் தேடிக்கொண்டு போனாய். ஆனால் உன்னை தேடிக்கொண்டு இந்த அவதாரத்திலே வந்தவர்கள் முழுவதும் சகடமாக வந்தார்கள், கன்று குட்டியாக வந்தார்கள், இப்படியெல்லாம் வந்தார்களே என்று உனக்கு தோன்றும். நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் உன்னை அடைவதற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம் என்று நினையுங்கள். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து நாங்கள் மகிழ்ச்சியை அடையும் வண்ணம் வந்திருக்கிறோம். ஆக நீ எங்களுக்காக நீ
ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர இங்கேருந்து அங்கே போனால் அங்கேருந்து இங்கே வந்து அப்படியெல்லாம் எங்களுக்கு சாகசம் பண்ண வேண்டாம். சீரிய சிங்காசனத்து இருந்து எங்களுக்கு செய், எங்களுக்கு இருந்த இடத்திலேயே நீ செய், அதை நாங்கள் உணர்கிறோம், அதற்குத்தான் வந்திருக்கிறோம். நீ எங்களை காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீ ஏன் இங்கு வந்திருக்கிறாய் என்று கேள், ஏன் வந்திருக்கிறாய் என்று கேட்க வேண்டும். அதனால் நாங்கள் எப்படி வந்தோம் என்று கேள். உன்னுடைய சௌவீரிய குணத்தினால் இருக்கக்கூடிய சௌலபியம் சௌசீல்யம் இதையெல்லாம் நாங்கள் செல்வம் சேவகம் யாம்பாடி வந்திருக்கிறோம். இரண்டுமாக செல்வம் சேவகம் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டிருக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கின்ற செல்வம் என்ன? பக்தி, அன்பு. சேவகம் உனக்கு தொண்டு செய்வது, உன் திருவடியை பிடிப்பது, அதுவே தொண்டு. அர்ச்சித்து வந்திருக்கிறோம். நாங்கள் சும்மாவல்ல, உன் பெருமையை போற்றி கொண்டு வந்திருக்கிறோம், உன் பெருமையினை சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் இந்த காலத்தில் சொல்கிறா பாருங்க, தொண்டெல்லாம் கோஷம் போடுறான்னு. இதை முதல்ல கொண்டு வந்ததே ஆண்டாள் நாச்சியார் தான். நாம் பகவானுக்குத்தான் கோஷம் போட வேண்டும், மற்றவர்களுக்கு போடுகின்ற கோஷம் அல்ல, அது வேஷம். நாம் மற்றவர்களுக்கு மனிதனுக்கு செய்வது வேஷம், பகவானுக்கு போடுவது தான் கோஷம். ஏனென்றால் அவன் பெருமையை சொல்லுகிறோம், அவன் பெருமையைத்தான் பாட வேண்டும். நமக்கு நாவு படைத்தனுடைய பெருமை. மற்றொன்று தெரிஞ்சுக்கணும், அவன் என் பெருமையை பாடுன்னே சொல்லலை, என்னை அடைன்னு தான் சொன்னான். ஆனால் நாம் சொல்கிறோம், அறுத்தித்து வந்தோம். நாங்கள் உன் பெருமையினை பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம், உன் நாமாவை சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். நீ பரிசுத்தமானவன் விமலா, எங்களை பரிசுத்தமாக்கு என்று அவனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து என்ன சொன்னார்கள் என்று பார்ப்போம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாதமானுடரை பையம் சுமப்பதும் வம்பு வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநெறிவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.